வணக்கம், வெல்கம் டு தமிழா. நான் உங்கள் ஷோகுமார். இந்த வகுப்புல இருந்து ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்டர் நேம் என்ன? இயக்க விதிகள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நீட்டுக்கு கன்ஃபார்மா இந்த டாபிக்ல வந்து கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ சாப்டர்க்குள்ள போகலாமா? எஸ். ஸோ இப்போ நான் இயக்க விதிகள் சொல்லணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விதி என்னவா இருக்கும்? நியூட்டன் விதி. எஸ், இந்த ஹோல் சாப்டர் ஃபுல்லாவே நியூட்டனின் விதிகளை மட்டும் தான் பார்க்க போறோம். கூடவே இப்போ ஒரு பொருள் இயக்க நிலையில இருக்கு, இல்லைன்னா ஓய்வு நிலையில இருக்குன்னா இந்த பொருளின் மீது எப்படி இந்த நியூட்டன் விதிகள் செயல்படுதுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த நியூட்டன் விதிகளை பயன்படுத்தி ஒரு பொருளின் இயக்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இப்போ பொருளை எடுத்துட்டேன், இந்த பொருள் மீது விசை நான் அப்ளை பண்றேன், என்ன ஆகும்? மூவ் ஆகும். இயக்கத்தில் இருக்குன்னு சொல்லிடலாமா? அப்படின்னா ஒரு பொருள் இயங்குவதற்கு விசை காரணமா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ இந்த விசையை நான் எடுக்காம பொருளோட இயக்கத்தை வச்சு இயற்பியல் அளவுகளை கால்குலேட் பண்ண அப்படின்னா அது என்ன சொல்லலாம்? கைனமெட்டிக்ஸ் சொல்லலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், இயக்க விதிகள்ல இருந்து. இப்போ இயக்கத்திற்கு காரணமான விசையும் எழுதுட்டு இயங்கும் பொருளின் இயற்பியல் அளவுகளை நான் கால்குலேட் பண்ண அந்த கேஸ் என்ன சொல்லிடலாம்? டைனமிக் கேஸ் சொல்லிடலாம். So இந்த டைனமிக் கேஸ எதை எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னா நியூட்டன் விதிகள். So very important thing. So example, so இப்போ F is equal to ma எடுத்துட்டேன் அப்படின்னா so இயக்கத்திற்கு காரணமான விசையும் நான் கால்குலேட் பண்ணலாம், இயற்பியல் அளவுகளையும் நான் கால்குலேட் பண்ணலாம். அப்படின்னா இந்த நியூட்டன் விதிகள் எல்லாமே எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? இந்த டைனமிக் கேஸ எக்ஸ்பிளைன் பண்ணுது. வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ நியூட்டன் விதிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இயக்கத்திற்கு காரணமான விசைகளின் வகைகள் பார்க்கலாம். ஓகே, சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், விசைகளின் வகைகள். சோ அதுல ஃபர்ஸ்ட் விசை என்ன விசை? அதுல ஃபர்ஸ்ட் விசை புவியீர்ப்பு விசை, செகண்ட் செங்குத்து விசை, third one இது விசை, fourth one உராய்வு விசை. சோ இந்த நாலு விசை மட்டும் தான் என்டையர் சாப்டர்ல யூஸ் பண்ண போறோம். சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ அதுல ஃபர்ஸ்ட் புவியீர்ப்பு விசை பார்க்கலாம். சோ புவியீர்ப்பு விசை எப்படி குறிப்பிடலாம்? சோ Fg. இப்போ நான் ஒரு பொருள் எடுத்துட்டேன், பொருளின் நிறை n. இந்த பொருளின் மீது செயல்படுற புவியீர்ப்பு விசை எப்படி குறிப்பிடலாம்? F is equal to m into g. இதுல mங்கிறது நிறை பொருளின், அதே மாதிரி gங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம். ஓகே, இது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா W பொருளின் எடைக்கு சமமா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ விசைங்கிறது ஒரு வெக்டர் அளவு, நான் n மதிப்பு கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ விசை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இப்போ நான் புவி பரப்பு எடுத்துட்டேன் அப்படின்னா இப்பொருளின் நிறை m. சோ புவியீர்ப்பு விசையின் திசை புவியின் மையத்தை நோக்கி இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ m எடுத்துட்டேன் அப்படின்னா இது மையத்தை நோக்கி இருக்கும். சோ ஜெனரலா எப்படி குறிப்பிடலாம்? இது பொருளின் நிறை. சோ புவியீர்ப்பு விசை எதற்கும் கீழே m into g. புரியுதா? செகண்ட் ஒன் செங்குத்து விசை. எப்படி குறிப்பிடலாம்? n. ஓகே, இப்போ நான் பொருள் எடுத்துட்டேன், பொருளின் நிறை m. இந்த பொருளின் மீது செயல்படுற புவியீர்ப்பு விசை எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும். அப்ப நான் செங்குத்து விசை அப்படின்னா பொருளின் மீது பரப்பை ஏற்படுத்தும் விசை செங்குத்து விசை எனப்படும். ஓகே, சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது என்னோட மேற்பரப்பு அப்படின்னா அந்த செங்குத்து விசை பரப்பிற்கு செங்குத்தாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் திங். இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பொருளின் மீது பரப்பை ஏற்படுத்தும் விசை அப்படின்னா கீழே இருக்கு mg, அதுக்கு நேர் எதிர் என்ன இருக்கும்? செங்குத்து விசை. வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இது என்னோட பரப்பு எடுத்துட்டேன் அப்படின்னா பொருள் சாய்தளத்துல இருக்கு அப்படின்னா இது என்னோட பரப்பு, செங்குத்து விசை எப்படி இருக்கும்? இந்த திசையில பரப்புக்கு செங்குத்து. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இது என்னோட பரப்பு, இப்போ பொருள் இங்க இருக்கு அப்படின்னா செங்குத்து விசை இருக்கும், பரப்பு இது, பரப்புக்கு செங்குத்து இந்த திசை. புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்ப ரெண்டு பொருளை நான் எடுத்துனேன், இது A பொருள், இது B பொருள். ஓகே, இத தனித்தனி எழுதுனா என்ன எடுத்துக்கணும்? இது B, இது B. அப்படின்னா பொருள் A வின் மீது பரப்பு B செலுத்தும் விசை எப்படி இருக்கும்? சோ இது பரப்பு, இதுக்கு செங்குத்தா இருக்கும். புரிஞ்சுதா? அதே மாதிரி பொருள் B மீது பரப்பு A ஏற்படுத்தும் விசை எந்த திசையில இருக்கும்? இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சோ இது புரியுதா? சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க, ஒரு பொருள் கிடைமட்டத்தில் இருக்கும்போது செங்குத்து விசை எதுக்கு சமமா இருக்கும்? m into g.
இல்லையா? நான் பெரிய பரப்பை நான் கன்சிடர் பண்ணனாலும் பொருளின் செங்குத்து விசை எதை பொறுத்து தான் இருக்கும்? பொருளின் எடையை தான் பொறுத்து இருக்கும், தவிர பரப்பை பொறுத்து இருக்கு. அது வெரி இம்பார்ட்டன்ட். செங்குத்து விசை பொருளின் பரப்பை பொறுத்ததல்ல, வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதுல இருந்து ப்ராப்ளம் கேட்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ பொருளின் பரப்பை இனிஷியலா என்ன கொடுத்துட்டாங்க? ஏன்னு கொடுத்துட்டாங்க. அதன் மீது செயல்படும் செங்குத்து விசை என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ ஃபைனலா பொருளின் பரப்பு எவ்வளவு இன்க்ரீஸ்? 2 டைம்ஸ் a அப்படின்னா அதோட எடை சமம். ஓகே, எனில் சமம் எனில் அதன் மீது செயல்படும் செங்குத்து விசையின் மதிப்பு என்னவா இருக்கும்? எடை சமம் இல்லையா? எடை சமம் இருந்தா mg சமமா இருக்கும். செங்குத்து விசை எப்போ இருக்கும்? சமமா தான் இருக்கும். சோ இனிஷியலா என்ன இருக்கு? 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதோட மதிப்பு என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? எப்போ? எடை சமமா இருக்கும். புரிஞ்சுதா? சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது விசை எப்படி குறிப்பிடலாம்? இப்ப நான் தனி யூசல் எடுத்துட்டேன். சோ இது நூல், இது குண்டு. ஓகே, இந்த குண்டின் நிறை n. சோ இந்த குண்டின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும் இல்லையா? இதுக்கு நேர் எதிரே நூல் செலுத்தும் விசை என்ன சொல்லிடலாம்? இது விசை சொல்லலாம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். சோ அப்படின்னா அதோட திசை எப்படி இருக்கும்? எப்பொழுதும் பொருளிலிருந்து விலகியே இருக்கும். சோ பொருளிலிருந்து விலகி இருக்கும். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இது பொருள் அப்படின்னா இதுல இருந்து விலகி இருக்கும் அப்படின்னா எந்த திசையில இருக்கும்? டென்ஷன் இந்த திசையில இருக்கும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பொருள் எப்படி இருக்கு அப்படின்னா இது விசை பொருள் நிறையம், இது விசை பொருளிலிருந்து விலகி இருக்கு அப்படின்னா இந்த நிறையில இருந்து விலகி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெண்டு பொருள். சோ இது நூல் அப்படின்னா இந்த பொருளிலிருந்து விலகி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில இருக்கும். அதே மாதிரி இந்த பொருளிலிருந்து விலகி இருக்கும் போது எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்படி இருக்கு. ஓகே, பொருள் நிறையம் பொருளிலிருந்து விலகி இருக்கும் அப்படின்னா எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ இலவிசை எப்படி இருக்கும்? பொருளிலிருந்து விலகி இருக்கும். இது என்னோட பொருள், இதுல இருந்து விலகி இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த திசையில. ஓகே, இது பொருள், பொருளிலிருந்து விலகி இருக்கும். அதே மாதிரி இங்க பார்க்கும்போது இது பொருள், பொருளிலிருந்து விலகி இருக்கும். அப்படின்னா இங்க புவியீர்ப்பு விசை எந்த திசையில செயல்படும்? மத்தியில செயல்படும். அதே மாதிரி கப்பி எடுத்துட்டேன். ஓகே, சோ இது mg, m1g, இது m2g. ஓகே, சோ இப்போ இது விசை எப்படி இருக்கும்? பொருளிலிருந்து விலகி இருக்கும். இது பொருளிலிருந்து விலகி இருக்கும். சேம் as புரியுதா? சோ இது விசை எப்படின்னா நூல் ஏற்படுத்தும் விசை, இல விசை சொல்லலாம். ஓகே, இதுல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறையற்ற நூல் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். நிறையற்ற கம்பினா கம்பியின் இழு விசை அனைத்து இடங்களிலும் சமம். சோ வெரி இம்பார்ட்டன்ட். சோ T சேம் நிறையற்ற கம்பியா இருந்துச்சு அப்படின்னா நிறையுள்ள கம்பியா இருந்துச்சு அப்படின்னா T என்னாகும்? மாறுபடும். வெரி இம்பார்ட்டன்ட். சோ எக்ஸாம்பிள், இப்போ நிறையற்ற கம்பி எடுத்துட்டேன் அப்படின்னா கம்பியோட இழுவிசை என்ன இருக்கும்? சமமா இருக்கும் வெவ்வேறு இடங்கள். சோ இப்போ T எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? T இருக்கும், இங்கேயும் T இருக்கும். ஓகே, இது நிறையற்ற கம்பி. இதே நிறையுள்ள கம்பி எடுத்துட்டேன் அப்படின்னா இழுவிசை வெவ்வேறு இடங்களில் மாறுபடும். சோ இங்க சொல்லும்போது T1, இங்க இருக்கும் T2, இங்க இருக்கும் T3. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படின்னா நிறையற்ற கம்பி எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த திசையின் மதிப்பு அனைத்து இடங்களிலும் சமமா இருக்கும். இதை நிறையுள்ள கம்பியா இருக்குன்னா இழு விசையின் மதிப்பு வெவ்வேறு இடங்களில் மாறுபட்டுட்டே இருக்கும். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ நெக்ஸ்ட் விசை உராய்வு விசை. எப்படி குறிப்பிடலாம்? ஸ்மாலர். இப்ப நான் ஒரு பொருள் எடுத்தேன், பொருளின் நிறை n. நான் இந்த பொருளுக்கு Fங்கிற ஒரு விசையை கொடுக்குறேன். சோ என்ன ஆகும்? இது மூவ் ஆகும் இல்லையா? இப்போ இந்த மேற்பரப்பு நான் வளவளப்பா எடுத்துட்டேன் அப்படின்னா பொருள் ஈஸியா மூவ் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட். இதே நான் கரடுமுரடான மேற்பரப்பு எடுத்துட்டேன் அப்படின்னா இது மூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா? அப்படின்னா பொருளின் இயக்கம் எதை பொறுத்து சொல்லலாம்? பரப்பை பொறுத்து சொல்லலாம். இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்படின்னா பொருளின் இயக்கம் பரப்பை பொறுத்து சொல்லிட்டேன் அப்படின்னா இது என்ன சொல்லலாம்? சார்பு இயக்கம் சொல்லலாம் இல்லையா?
சோ இந்த உராய்வு விசை இந்த சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமையும் அப்படின்னா சோ இது நான் சர்ஃபேஸ் எடுத்துட்டேன் இது என்ன பொருள் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு எதிர் திசையில என்ன இருக்கும் உராய்வு விசை செயல்படும் வெரி இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுதா சோ எஃப் அதுக்கு எதிர் திசை சோ அதே மாதிரி இந்த உராய்வு விசை எதை பொறுத்தது பரப்பை பொறுத்தது சோ செங்குத்து விசை பரப்பை பொறுத்தது இல்ல பட் உராய்வு விசை பரப்பை பொறுத்தது புரிஞ்சுதா இப்ப வரைக்கும் 4 வகையான விசை பார்த்தோம் என்னென்ன புவியீர்ப்பு விசை செங்குத்து விசை இழு விசை உராய்வு விசை இந்த 4 வகையான விசையும் ஒரு பொருள் மீது செயல்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்கலாம் இப்போ நான் எடுத்துட்டேன் பொருளின் நிறை m நான் இந்த பொருளின் மீது Fங்கிற ஒரு விசையை அப்ளை பண்ணேன் அப்படின்னா இதுக்கு நேர் எதிரே விசை செயல்படும் அந்த விசை என்ன சொல்லலாம் உராய்வு விசை அதே மாதிரி பொருளின் எடை என்ன குறிக்கலாம் mg என்ற திசையில் இருக்கும் கீழ் நோக்கி இல்லையா அதே மாதிரி பரப்பை ஏற்படுத்தும் விசை செங்குத்து விசை எந்த திசையில் இருக்கும் மேல் நோக்கி இருக்கும் இல்லையா இப்போ பொருள் சமநிலையில் இருக்குன்னு சமநிலை சோ இங்க என்ன எடுத்துட்டோம் ஓய்வு நிலை இப்ப பொருள் சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதன் மீது செயல்படும் தொகுப்பயன் திசையில என்ன சொல்லலாம் F net is equal to 0 ஓகே அப்படின்னா இங்க ஓய்வு நிலையில இருக்கு இங்க இந்த பொருளின் மீது செயல்படுற விசை எப்படி இருக்கும் 0 இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் இது x டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது F அதுக்கு எதிர் திசையில மைனஸ் F ஆக்ட் ஆகுது அப்படின்னா என்ன சொல்லலாம் F minus F என்ன சொல்லலாம் 0 சொல்லலாம் இல்லையா அதே மாதிரி இங்க பாருங்க சோ இது மேல் நோக்கி ஆக்ட் ஆகுது n minus mg என்ன சொல்லலாம் is equal to 0 அப்படின்னா இப்போ ஒரு பொருள் சமநிலை இல்லனா ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதன் மீது செயல்படும் தொகுப்பயன் திசையில மதிப்பு என்ன ஆகும் 0 வெரி இம்பார்ட்டன்ட் புரிஞ்சு சோ இப்போ பொருளை இயக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அதன் எந்த ஒரு திசையில நான் செலுத்தணும் இல்லையா அப்படின்னா புற விசை செயல்படாத வரைக்கும் சமநிலையில் உள்ள பொருள் அல்லது ஓய்வு நிலையில் உள்ள பொருள் அதே நிலையில் இருக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுதா சோ அதே மாதிரி இப்போ மாறா திசை வேகத்துடன் சீரான வேகத்தில் இருக்கும் பொருள் இப்ப மாறா திசை வேகம் சொல்லும் போது திசை வேகத்தோட மதிப்பு என்ன சொல்லலாம் மாறிலி சொல்லிடும் இப்போ திசை வேகத்தோட மதிப்பு மாறிலியா இருந்தா முடுக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னா இந்த பொருள் m நிறையுடைய பொருள் மாறா திசை வேகத்துடன் பளபளப்பான ஒரு மேற்பரப்பில் இயங்கிட்டு இருக்குன்னா இந்த பொருளை நான் ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் இன்னொரு புற விசையை செலுத்தணும் இல்லையா அப்படின்னா அந்த புற விசை செயல்படாத வரைக்கும் இந்த பொருளின் இயக்கம் என்னவா இருக்கும் v is equal to constant இல்லையா சோ என்ன சொல்லலாம் v is equal to constant மாறிலி சொல்லலாம் அப்படின்னா இந்த பொருளின் மீது செயல்படும் விசை என்ன சொல்லலாம் F net is equal to தொகுப்பயன் விசை 0 சொல்லலாம் அப்படின்னா இன்னொரு புற விசை செயல்படும் போது இதை ஸ்டாப் பண்ணலாம் வெரி இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுதா அப்படின்னா இது ஓய்வு நிலையில் இருந்தாலும் சீரான இயக்க நிலையில் இருந்தாலும் அதன் மீது செயல்படும் தொகுப்பயன் திசை வேகத்தின் மதிப்பு என்ன சொல்லலாம் 0 சொல்லலாம் இல்லையா சோ இதுதான் என்னது நியூட்டன் முதல் விதி வெரி இம்பார்ட்டன்ட் சோ என்ன சொல்லலாம் நியூட்டன் விதி முதல் விதி தொகுப்பயன் திசை வேகத்தின் மதிப்பு 0 இருக்கும் ஏன்னா v ஓட மதிப்பு மாறிலி a ஓட மதிப்பு என்ன வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஓகே சோ இப்போ ஒரு பொருள் சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதன் மீது செயல்படும் தொகுப்பயன் திசை வேகம் என்னவா இருக்கும் 0 இருக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இதோட பயன்பாடுகள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா தனித்த பொருளின் விசைப்படும் வெரி இம்பார்ட்டன்ட் சோ என்ன சொல்றது இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இயக்கத்தினை பகுத்தறிய ஒரு பயன்படும் எளிய முறை ஓகே சோ இது விசைப்படம்ங்கிறது என்ன அப்படின்னா திசையை நான் குறிக்கணும் அதுதான் இந்த தனித்த பொருளின் விசைப்படங்கள் புரியுது சோ அதுக்கு நாம கண்டிஷன் யூஸ் பண்ணணும் என்ன அப்படின்னா சோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொருளை சிறு புள்ளியாக கருத வேண்டும் எப்படி விசைப்படம் குறிக்கணும்னா அது கண்டிஷன் பொருளை சிறு புள்ளியாக குறிப்பிட வேண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பொருளின் மீது செயல்படும் விசையின் திசையை வரைய வேண்டும் இதுதான் என்னது
ஸோ அது என்னது தனித்த பொருளின் விசைப்படும். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பொருள் எடுத்துட்டேன், எம்ங்கிற ஒரு நிறையுள்ள பொருள். இந்த பொருளின் மீது செயல்படும் என்னென்ன விசை செயல்படும்? அதோட எடை கீழ் நோக்கி செயல்படும், அதே மாதிரி செங்குத்து விசை மேல் நோக்கி செயல்படும். அப்படின்னா இந்த பொருளோட தனித்த பொருளின் விசைப்படம் எப்படி குறிப்பிடலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் புள்ளியாக கருத வேண்டும். நெக்ஸ்ட் அதன் மீது செயல்படும் விசையை நான் குறிக்கணும் இல்லையா? ஸோ எம்ஜி எந்த திசையில இருக்கு? கீழ் நோக்கி இருக்குது, என்ன இருக்கு? மேல இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள், இது கம்பி. ஓகே, இந்த பொருளின் நிறை M. அப்படின்னா இந்த மீது செயல்படும் விசை mg, கம்பியின் மீது செயல்படும் விசை என்ன சொல்லலாம்? இழு விசை. பொருளை இருந்து விலக்கி இருக்கும். ஸோ இப்போ இந்த பொருளோட விசைப்படம் எப்படி கொடுக்கலாம்? mg கீழ் நோக்கி டென்ஷன், மேல் நோக்கி இழு விசை. புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்ப ரெண்டு பொருள் எடுத்துட்டேன், கப்பி. ஸோ இது m1g, இது m2g, கீழ் நோக்கி செயல்படுது, இதோட எடை. ஓகே, ஸோ கம்பியின் மீது செயல்படும் இழுவிசை. அப்படின்னா இந்த பொருளோட தனித்த பொருளின் விசைப்படம் எப்படி குறிப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் புள்ளியாக நான் கருதிட்டேன், அதோட நிறை m1, எடை எந்த திசையில இருக்கும்? m1g கீழ் நோக்கி, இழுவிசை எந்த திசையில இருக்கும்? t. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரே கம்பியா இருந்தா இதுவும் t, இதுவும் t. வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி m2 மேல செயல்படுற விசை, இது m2, இது இழு விசை. அடுத்த எக்ஸாம்பிள், தீட்டா. இப்ப பொருள் இங்க இருக்கு, சாய்வு ஏற்படுத்தும் கோணம் தீட்டா. இப்போ இந்த பொருளோட தனித்த பொருளின் விசைப்படம் வரையலாம். எப்படி வரையலாம்? சோ பொருளோட நிறையம், இந்த பொருளின் மீது செயல்படும் விசை எடை என்ன சொல்லலாம்? கீழ் நோக்கி செயல்படும். அதே மாதிரி இது பரப்பு செங்குத்து விசை இந்த திசையில செயல்படும் இல்லையா? இப்போ இங்க பாருங்க, சோ நான் என்ன சொல்லிருந்தேன்? n is equal to mg. இப்போ பொருள் கிடைத்தல இருக்கும்போது n is equal to mg சொல்லலாம் இல்லையா? அப்படின்னா இங்க பாருங்க, mg என்னும் சமம் இல்லை. அப்படின்னா இந்த mg ரெண்டு கூறுகளா பிரியும். அப்படின்னா mgங்கிறது தொகுபயன் விசை ரெண்டு கூறுகளா பிரியும். ஒண்ணு என்ன கூறு? இதற்கு நேர் எதிரே இருக்கும் கூறு, அதே மாதிரி இந்த கூறு இந்த திசையில இருக்கும். புரிஞ்சா? சோ இந்த கூறுகளை நான் கால்குலேட் பண்ணலாம். இப்படி கால்குலேட் பண்ணலாம். அதுக்காக நான் இந்த முக்கோணம் எடுத்துட்டேன். சோ இந்த முக்கோணம் ஓகே எடுத்துட்டேன் இருக்கும். ஓகே, சோ இதுக்கு சமம் இந்த திசையில நான் சொல்லிட்டேன். இது ஒரு கூறு, இது ஒரு கூறு. இந்த திசை mg ரெண்டு கூறு இருக்கு. அப்படின்னா இது தீட்டா, இது என்ன சொல்லிடலாம்? 90 டிகிரி சொல்லிடலாம் இல்லையா? அப்படின்னா இது என்ன இருக்கும்? 90 மைனஸ் தீட்டா. அப்படின்னா இதை நான் எல்லாத்தையும் கூட்டும் போது எனக்கு என்ன கிடைச்சிடும்? 180 டிகிரி. முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் என்ன இருக்கும்? 180 டிகிரி. ஓகே, அப்படின்னா இது தீட்டா 90 மைனஸ் தீட்டா வந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? தீட்டா. அப்படின்னா டோட்டல் என்ன இருக்கும்? 90 என்ன இருக்கும்? இது தீட்டாவா இருந்துச்சு அப்படின்னா இது தொகுபயன் விசை mg, இது என்னவா இருக்கும்? அடுத்த பக்கம் mg cos theta இல்லையா? வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா இது mg cos theta னா இது என்னவா இருக்கும்? sin theta. that's mg sin theta. வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இப்போ நான் இதுக்கு விசைப்படம் வரையறேன். அப்படின்னா எப்படி வரையலாம்? இது m ஒன்று m. இப்போ இதுக்கு இந்த திசையில என்ன இருக்கு? செங்குத்து விசை. அதே மாதிரி அதுக்கு நேர் எதிரில் என்ன இருக்கு? mg cos theta. ஓகே, இந்த திசையில என்ன இருக்கு? mg sin theta. அதுக்கு இந்த திசையில என்ன சொல்லலாம்? இழு விசை இந்த திசையில சொல்லலாம். புரிஞ்சுதா? சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ இங்க என்ன சொல்லலாம்? t is equal to சமநிலை இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? t is equal to mg sin theta. அதே மாதிரி n is equal to mg cos theta. புரிஞ்சுதா? சோ இப்போ தீட்டா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ நான் இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 என்ன கிடைக்கும்? நான் டிவைட் பண்ணா கிடைக்கும். சோ என்ன கிடைக்கும்? சோ mg கேன்சல் ஆயிரும். sin by cos என்ன ஆயிரும்? tan theta. 1 divided by 2. tan theta is equal to என்ன கிடைக்கும்? t divided by 8. புரியுதா? சோ theta is equal to tan inverse of g by 8. புரியுதா? எப்படி கால்குலேட் பண்ணா? ஒரு பொருள் சமநிலை இருந்துச்சு அப்படின்னா விசைப்படம் ஈஸியா வரலாம். இப்போ நியூட்டன் முதல் விதியை பயன்படுத்தி ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ நியூட்டன் முதல் விதிங்கிறது என்ன? இங்க சோ தொகுபயன் திசைவேகம் என்ன ஆயிரும்? 0 இல்லையா? எப்போ பொருள் சமநிலையில் இருக்கும்போது. வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஈக்குவலிபிரியம் சொல்றோம். சோ அத பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ ரெண்டு மாஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதோட மாஸ் 2 kg, இதோட மாஸ் 5 kg. ஓகே, சோ ரெண்டு கம்பியில தொங்க விட்டுருக்காங்க. இந்த கம்பியின் இழு விசை T1, இந்த கம்பியின் இழு விசை T2. ஓகே, சோ
இப்ப என்ன கேட்டிருக்காங்க, சமநிலையில் இருக்கும்போது so T1 T2 இன் மதிப்பு கேட்டிருக்காங்க, கால்குலேட் பண்ணணும். சோ எப்படி கால்குலேட் பண்ணா பாருங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தனித்த பொருளின் விசைப்படம் வரையணும். எப்படின்னா இப்ப 2 kg எடுத்துட்டேன், 2 kg மீது செயல்படும் விசை என்ன ஆயிடும். சோ 2 kg நான் புள்ளியா கன்சிடர் பண்ணிட்டேன். இந்த பொருளின் மீது செயல்படும் விசை T1 எந்த திசையில் செயல்படும், மேல் நோக்கி இல்லையா. சோ இப்போ நான் இது ஹாஃபா கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா இழுவிசை பொருளிலிருந்து விலகி இருக்கும். அப்படின்னா இது ரெண்டும் ஜாயின் பண்ணிருக்கனால இத பாதியா கட் பண்ணிட்டேன். சோ இப்போ இந்த கம்பியின் மீது செயல்படும் இழுவிசை எப்படி இருக்கும், டோட்டலா T2 அப்படின்னா கம்பியிலிருந்து விலகி இருக்கும். இது என்ன வரும், நான் பாதி கட் பண்ணேன். சோ இப்ப பாருங்க, இதுவும் T2 இதுவும் T2 அப்படின்னா இந்த கம்பி மீது இந்த பொருளின் மீது T2 எந்த திசையில் செயல்படும், கீழ் நோக்கி. அதே மாதிரி பொருளின் எடை எந்த திசையில இருக்கும், சோ 2ங்கிறது நிறை, அதோட எடை புரியுதா, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ 5 kg மேல என்னென்ன விசை செயல்படும், பொருளின் எடை சோ 5 into g, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இது இழுவிசை. இழுவிசை பொருளிலிருந்து விலகி இருக்கும், இதுன்னு சொல்லலாம். சோ வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதுல குரூஷியல் என்ன அப்படின்னா இந்த நீங்க T2 எழுதணும். ஓகே, சோ எப்படின்னா இப்போ ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ சமநிலை சொல்லிட்டாங்க அப்படின்னா பொருளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு என்ன ஆகும், 0. சோ இது அப்வர்ட் ஃபோர்ஸ், இது ரெண்டும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். நான் ஈக்குவேட் பண்ணா T1 is equal to T2 plus 2g. இது மேல் நோக்கி, இது கீழ் நோக்கி. அதே மாதிரி T2 is equal to 5g. இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு T1 is equal to so 5g plus 2g என்ன இருக்கும், 7g. புரியுதா. இப்போ T2 ஓட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, T1 ஓட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. பொருள் சமநிலையில இருக்கும்போது இயற்பியல் அளவுகளை என்னால கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம், பொருள் நிறை கொடுத்திருக்காங்க 3 kg. சோ இது T1, இது ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி இங்க. ஓகே, இது T2. சோ பொருள் சமநிலையில் இருக்கும்போது T1 T2 இன் மதிப்பு கால்குலேட் கேட்கிறாங்க. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் T1 T2 மதிப்பு? ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் தனித்த பொருளின் விசைப்படம் வரையறேன். அப்படின்னா 3 kg எடுத்துட்டேன், இந்த பொருளின் மீது செயல்படும் விசையை கால்குலேட் பண்ணலாம். சோ என்ன இருக்கும், T2 இந்த திசையில இருக்கு, அதே மாதிரி பொருளின் எடை இந்த திசையில இருக்கு 3 into g. ஓகே, T1 எந்த திசையில இருக்கு, இந்த திசையில இருக்கு. ஓகே, சோ இப்போ T1 ஏற்படுத்தும் கோணம் என்ன சொல்லலாம், இது 37 டிகிரி. அப்படின்னா ரெண்டு கூறுகள் இருக்கும் இல்லையா, ஒன்னு x axis கூறு, இன்னொன்னு y axis கூறு. இப்போ இது 37 டிகிரி அப்படின்னா இது என்னவா இருக்கும், 90 டிகிரி. அப்படின்னா இது என்னவா இருக்கும், 37 plus 90, இது என்னவா இருக்கும், 53 ஆகும். இல்லையா. அப்படின்னா இது தீட்டா, இந்த சைடு என்னவா இருக்கும், சோ இது தீட்டா, இத நான் ஷிஃப்ட் பண்ணா எதிர்பக்கமா இருக்கும் இல்லையா. அப்படின்னா என்ன சொல்லலாம், T1 sin தீட்டா. இது இங்க தீட்டாங்கிறது 57. சோ இது தீட்டா, இது என்ன சைடா இருக்கும், அடுத்துள்ள பக்கமா இருக்கும், T1 cos தீட்டா. புரியுதா. சோ தீட்டாங்கிறது வேல்யூ என்ன இருக்கும், இங்க 53. 53ங்கிறது என்ன அப்படின்னா 3 4 5. இந்த ஐடியாவை நான் யூஸ் பண்றேன். அப்படின்னா T1 ஓட மதிப்பு என்ன சொல்லலாம், இங்க இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா, சமப்படுத்தலாம். T1 sin theta is equal to T2. அதே மாதிரி 3g எதுக்கு சமமா இருக்கும், T1 cos theta க்கு சமம் இல்லையா. இப்போ தீட்டாவோட மதிப்பு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ T1 sin thetaங்கிறது எதிர்பக்கம் டிவைடட் பை காரணம் 4 divided by 5 is equal to T2. அப்படின்னா T1 எப்படி கால்குலேட் பண்ணீங்க, சோ T1 is cos theta எப்படி கால்குலேட் பண்ணலாம், அடுத்துள்ள பக்கம் into காரணம் டிவைடட் பை காரணம் 3 divided by 5 is equal to 3g. 3g g ஓட மதிப்பு இங்க எடுத்துட்டோம்னா 10. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மீட்டர் per second square. So approximately, so T1 ஓட மதிப்பு என்ன கிடைக்கும், T1 is equal to 30 into இது இந்த சைடு வந்துச்சுனா 5 divided by 3. So என்ன கிடைக்கும் 10, so 50. ஓகே, நியூட்டன். புரிஞ்ச விசையின் அலகு நியூட்டன். ஓகே, அதே மாதிரி T1 என்ன கிடைச்சிச்சு, T2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைச்சு, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைச்சு, எனக்கு எந்த வேல்யூ T2 கிடைச்சிடும். So T2 is equal to என்ன சொல்லும், T1 ஓட மதிப்பு 50 into 4 divided by 5 10, so 40 நியூட்டன். புரியுதா, எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஆனா மூணாவது ப்ராப்ளம். ஓகே, சோ இப்போ இந்த கம்பியோட மதிப்பு T1, இந்த கம்பியோட மதிப்பு T2, இந்த கம்பியோட மதிப்பு T3. ஓகே, சோ இந்த T1 ஏற்படுத்தும் கோணம் 30 டிகிரி எனில், ஓகே, சோ பொருள் இப்ப சமநிலையில் இருக்கு அப்படின்னா சமநிலை எனில் T1, T2 and T3 மதிப்பு கால்குலேட் பண்ணுங்க.
புரிஞ்சா? இங்க நான் மாஸ்ல ஒரு புள்ளி கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் T1 T2 T3 கால்குலேட் பண்றதுக்கு தனித்த பொருளையும் விசைப்படம் வரையணும். ஃபர்ஸ்ட் இந்த பொருளோட நிறைய ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் தனித்த பொருளையும் விசைப்படம் வரையணும். இப்போ நான் வரல எனக்கு கிடைக்கும் இது m. ஓகே, சோ என்னென்ன விசை செயல்படும் இது மேல T3 இந்த திசையில ஆக்ட் ஆகும். அதே மாதிரி பொருளின் நிறை எந்த திசையில இருக்கும், பொருளின் எடை mg கீழ் நோக்கி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன். சோ இப்போ இந்த பாயிண்ட்ல என்னென்ன ஃபோர்ஸ் விசை செயல்படுது, இது T1 இந்த திசையில் செயல்படுது, T2 இந்த திசையில செயல்படுது, T3 சொல்லும்போது இது நான் பாதியை கட் பண்ண அப்படின்னா இந்த பொருள்ல இருந்து விலகி இருக்கு அப்படின்னா இந்த திசை. சோ இப்படி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும். T3 புரியுதா? ஓகே, சோ T1 ஏற்படுத்தும் கோணம் என்ன சொல்லலாம், இங்க 30 அப்படின்னா இத நான் ரெண்டு கூறுகளா பிரிக்கணும். ஒன்னு another கூறு இங்க இருக்கும். அப்படின்னா இது 30 அப்படின்னா இது 90, இது என்னவா இருக்கும் 60 இல்லையா? டோட்டல் என்ன இருக்கும் 190 எனக்கு கிடைக்கும். அப்படின்னா இது 60 தீட்டானா இது என்னவா இருக்கும் T1 cos theta. அதே மாதிரி இங்க என்ன இருக்கும் T1 sin theta. That's it. இப்போ நான் இங்க சமப்படுத்துறேன். அப்படின்னா T3 ஓட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு mg. இப்போ T3 is equal to என்ன சொல்லலாம் T1 cos theta சொல்லலாம். இந்த விஷயம் சமப்படுத்துறேன். ஏன்னா பொருள் சமநிலையில இருக்கு. தொகுபயன் திசையில என்ன சொல்லலாம் 0 சொல்லலாம் இல்லையா? இந்த ரெண்டும் y ஆக்சிஸ்ல இருக்கு. அதே மாதிரி T2 is equal to T1 sin theta இல்லையா? இப்போ 60 டிகிரி அப்படின்னா cos 60 ஓட மதிப்பு என்ன இருக்கும், theta is equal to 60 டிகிரி, cos 60 T1 1/2. அதே மாதிரி sin 60 சொல்லும்போது என்ன இருக்கும் T1 √3/2. ஓகே, எனக்கு T3 ஓட மதிப்பு தெரிஞ்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணாம T1 மதிப்பு இருக்கு. சோ எனக்கு கிடைக்கும் mg இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றா 1ல. ஓகே, சோ எனக்கு கிடைக்கும் mg is equal to T1 divided by 2. அப்படினா T ஓட மதிப்பு 2 times mg. புரியுதா? இப்போ T1 ஓட மதிப்பு தெரிஞ்சு இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா T2 மதிப்பு T2 is equal to T1 ஓட மதிப்பு 2 mg. ஓகே, சோ √3/2. சோ கேன்சல் ஆச்சுனா √3 mg. புரியுதா? T2 ஓட மதிப்பு. ஓகே, சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ எதுக்கு இழுவிசை அதிகமா இருக்கும் பாருங்க. இங்க 2, இங்க என்ன சொல்லலாம் 1.4 சொல்லலாம், 1.7. இது 2, இது என்ன சொல்லலாம் 1g. அப்படினா T1 க்கு இழுவிசை அதிகமா இருக்கும். ஓகே, சோ T1 greater than என்ன சொல்லலாம் T2 greater than T3. புரியுதா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இது கட்டிட்டு இருக்காங்க. இதோட நிறை m is equal to 10 kg. ஓகே, g ஓட மதிப்பு 10 எடுத்துங்க, அப்ப ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம். சோ இது ஏற்படுத்தும் கோணம் 53 டிகிரி, இது ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி. ஓகே, சோ இப்போ கேட்டிருக்காங்க இதோட வேல்யூ T1, இதோட வேல்யூ T2. சோ பொருள் சமநிலையில் இருக்கும்போது T1 T2 இன் மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. சோ எப்படி செக் பண்ணலாம், தொகுபாயன் விசைவேகத்தின் மதிப்பு என்ன ஆகும் 0. ஃபர்ஸ்ட் விசைப்படம் வரையணும். எப்படின்னா இந்த 10 kg எடுத்துட்டேன், இந்த 10 kg மீது செயல்படும் விசைப்படம் நான் வரையணும். ஓகே, சோ இப்போ பாருங்க T1 இந்த திசையில செயல்படுது, T2 இந்த திசையில செயல்படுது, பொருளின் எடை எந்த திசையில இருக்கு கீழ் நோக்கி இருக்கு. அப்படின்னா பொருளின் நிறை 10 into g சொல்லலாம். அப்படின்னா g ஓட மதிப்பு 10 மீட்டர் per second square. ஓகே, சோ இப்போ பாருங்க இத நான் இது கிடைத்தளத்துல இருக்கு. சோ இத நான் என்ன பண்ணனும் ரெண்டு கூறுகளா பிரிக்கணும். அதே மாதிரி சோ இது என்னது 53 டிகிரி. அப்படினா இது என்ன சைடா இருக்கும், அடுத்துள்ள பக்கமா இருக்கும். அப்படினா T1 cos theta, இது என்ன இருக்கும் T1 sin theta. புரியுதா? அதே மாதிரி இத நான் ரெண்டு கூறுகளா பிரிச்சேன். அப்படினா இது தீட்டா, சரி இது தீட்டா, என்னது 37 டிகிரி. இது என்ன இருக்கும் T2 cos theta. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கும் T2 sin theta. ஓகே, இப்போ நான் சமப்படுத்துறேன் எல்லா விசையும். சோ T1 cos theta is equal to T2 cos theta. இது என்னது கிடைத்தள விசை, சோ கிடைமட்ட விசை. அதே மாதிரி செங்குத்து விசையை சமப்படுத்துறேன். கீழ் நோக்கி என்ன இருக்கு 10g is equal to மேல் நோக்கி என்ன விசை இருக்கு T1 sin theta T2 sin theta. T1 sin theta plus T2 sin theta. புரிஞ்சுதா? வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இப்போ 53 சொல்லும்போது என்ன கிடைச்சிரும் 3 4 5. அதே மாதிரி 37 அப்படினா சோ இது 3 இது 4. ஓகே, சோ T1 cos theta, so T1 is 53 degree,
cos 53 சொல்லும்போது என்ன கிடைக்கும் 3 divided by 5 புரியுதா t1 இது t2 cos இங்க இருக்கு 37 டிகிரி cos 37 சொல்லும்போது என்ன கிடைக்கும் எதிர்பக்கம் divided by கர்ணம் சரி அடுத்த பக்கம் divided by கர்ணம் 4 divided by 5 புரியுதா next அதே மாதிரி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைக்கும் 10g so 5 cancel okay 10g is equal to t1 sin theta so t1 ங்கிறது 53 sin theta ங்கிறது என்ன இருக்குன்னா எதிர்பக்கம் divided by கர்ணம் t1 4 divided by 5 plus t2 ங்கிறது என்ன கிடைக்கும் என்ன 37 டிகிரி 37 sin 37 சொல்லும்போது என்ன கிடைக்கும் 3 divided by 5 புரியுதா ஓகே சோ இப்போ t1 என்ன கிடைக்கும் t2 4 divided by 3 so நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா என்ன கிடைக்கும் so t2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது t2 4 divided by 3 4 divided by 5 plus t2 3 divided by 5 okay so இத வந்து நான் காமனா எடுத்துறேன் t2 எடுத்துக்கலாம் அப்படினா என்ன கிடைக்கும் t2 divided by 5 எடுத்துட்டா என்ன கிடைக்கும் 16 divided by 3 plus 3 இல்லையா so இப்போ நான் உள்ள பெருக்கும்போது என்ன கிடைக்கும் 9 plus 16 25 divided by 3 so t2 5 divided by 25 divided by 3 so they cancel 5 times okay so என்ன கிடைக்கும் 10g is equal to t2 5 divided by 3 okay இப்போ இத நான் கேன்சல் பண்ணா என்ன 2 times okay so t2 ஓட மதிப்பு என்ன கிடைச்சிச்சு இங்க நான் பெருக்கிட்டேன் அப்படினா 60 into g so 6 into g g ஓட மதிப்பு 10 ங்கறனால 60 into புரியுதா சோ எனக்கு 60 மதிப்பு t1 மதிப்பு t2 மதிப்பு கிடைச்சிச்சு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு கிடைக்கும் வேல்யூ t1 is equal to 64 divided by 3 2 times okay எனக்கு கிடைக்கும் 80 newton புரியுதா சோ இத எப்படி கால்குலேட் பண்ணலாம் once பொருள் சமநிலையில இருந்துச்சு அப்படினா நீங்க என்ன பண்ணனும் தொகுபை இந்த சிதைகத்தை ஈக்குவேட் பண்ணனும் சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் பொருள் ஒன்று சாய்தளத்தில் இருக்கிறது சோ பொருளின் நிறை 5 kg இது என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்க இன்னொரு பொருளோட கனெக்ட் பண்ணிருக்காங்க இது பொருளோட நிறை 3 kg ஓகே இதெல்லாம் ஒரே கம்பி அதனால இழு விசை என்ன சொல்லலாம் t ன்னு சொல்லலாம் இல்லையா இப்போ क्वेश्चन என்ன அப்படினா பொருள் சமநிலையில் இருக்கும்போது t வின் மதிப்பு அதே மாதிரி θ வின் மதிப்பு காண்க கேட்கிறாங்க இப்போ பொருள் சமநிலை இருந்துச்சு அப்படினா என்ன கண்டிஷன் அப்படினா தொகுபை திசையிலும் 0 சொல்லலாம் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி t கால்குலேட் பண்ணலாம் அதுக்கு தனித்த பொருளின் விசை கூட வரையணும் சோ இப்போ 3 kg எடுத்துட்டா அந்த பொருளின் மீது செயல்படும் விசையை நம்ம வரையணும் எப்படினா சோ t இந்த திசையில் சேரும் பொருள்ல விலகி இருக்கும் அதே மாதிரி அதோட எடை எந்த திசையில இருக்கும் 3 into g கீழ நோக்கி இருக்கும் என்ன சொல்லலாம் 30 நியூட்டன் அப்ப நான் இங்க என்ன சொல்றேன் t is equal to 30 நியூட்டன் புரியுதா அப்புறம் இந்த பொருளின் மீது செயல்படும் விசையை நான் கால்குலேட் ஓகே சோ இது விசை இந்த திசையில இருக்கு அதே மாதிரி செங்குத்து திசை விசை எந்த திசையில இருக்கு இந்த திசை ஓகே சோ mg எந்த திசையில இருக்கும் இந்த திசையில இருக்கு ஓகே அப்படினா இந்த mg ரெண்டு கூறுகளா பிரிக்கணும் ஒன்னு எதுக்கு எதிர இருக்கும் செங்குத்து திசைக்கு எதிர இருக்கும் இந்த திசையில mg cos θ இல்லையா அதே மாதிரி இன்னொரு விசை இந்த திசையில இருக்கும் mg sin θ இல்லையா சோ இத ப்ராப்ளம்ல பார்த்தோம் இப்போ சோ இங்க m ங்கிறது 5 kg அதனால 5 g இப்போ நான் நெட் ஃபோர்ஸ் தொகுபை திசையிலும் விசை 0 இருக்கனால நான் இத சமப்படுத்துறேன் என்ன t is equal to 5g sin θ அதே மாதிரி இங்க சொல்லலாம் n is equal to 5g cos θ ஓகே t ஓட மதிப்பு தெரியும் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணது 30 is equal to 50 g ஓட மதிப்பு 10 மீட்டர் per second square sin θ சோ θ ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 00 sin inverse of 3 divided by 5 very important ஓகே அதே மாதிரி இங்க சோ θ கம்மியா இருக்கனால நான் இங்க θ என்ன எடுத்துக்கலாம் sin θ-வை θ ன்னு எடுத்துக்கலாம் approximate அதே மாதிரி cos θ வை எடுத்துக்கலாம் 1 minus theta square divided by 2 ன்னு எடுத்துக்கலாம் very important point okay so mathematically நான் θ very less ஆ இருந்துச்சு அப்படினா சிறு மதிப்பா இருந்துச்சு அப்படினா sin θ வை எழுதலாம் θ எழுதலாம் அதே மாதிரி cos θ வை எழுதலாம் 1 minus theta square divided by 2 ன்னு எழுதலாம் அதே மாதிரி tan θ வை எழுதலாம் approximate θ ன்னு எழுதலாம் so very important point okay so next problem பார்க்கலாம் 6th one ரெண்டு தூண்களுக்கு இடையே நிறை ஒன்று உள்ளது சோ நிறையோட மதிப்பு m
ஓகே, ஸோ இதை நான் மேலே இழுக்கணுங்கிறதுக்காக ரெண்டு விசையை அதன் மீது செலுத்துறேன். ஒன்று இந்த விசையில் இருக்கு, எஃப். ஸோ அதே சேம் விசையை இங்கேயும் கொடுக்குறேன். ஓகே, இந்த ரெண்டு விசையும் ஏற்படுத்தும் கோணம், ஸோ இந்த கோணம் தீட்டா, அதே மாதிரி இந்த கோணமும் தீட்டா. ஓகே, ரெண்டு தூண்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி டி, அதே மாதிரி பொருள் எங்க இருக்கு அப்படின்னா ஹைட்ங்கிற தூரத்தில். ஓகே, ஸோ இங்க இருந்து இந்த பாயிண்ட். கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ பொருள் சமநிலையில் உள்ளது எனில், ஓகே, ஸோ எஃப் இன் மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி தீட்டாவுக்கும் எஃப்க்கும் இடைப்பட்ட தொடர்பை நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எஃப் கால்குலேட் பண்ணலாம். அதுக்காக பொருள் சமநிலையில் இருக்கிறதுக்காக இந்த பொருளின் மீது செயல்படும் விசையை நான் வரையணும். ஸோ அதனால தனித்த பொருளின் விசைப்படம் வரையறேன். இந்த பொருள் m எடுத்துட்டேன். இந்த பொருளின் மீது எந்தெந்த விசை செயல்படுது? இதோட எடை கீழ் நோக்கி செயல்படும் mg. ஸோ இதன் மீது செயல்படும் விசை f. ஸோ இது நான் டோட்டலாகவே f எடுத்துட்டேன். ஓகே, அதே மாதிரி இதன் மீதும் செயல்படுற விசை என்ன சொல்லலாம்? f னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது டென்ஷன் எடுத்துட்டேன், இழுவிசைன்னு எடுத்துட்டா இழுவிசையின் மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும்? f க்கு சமமா இருக்கும். அதனால நான் டைரக்டாவே f எடுத்துட்டேன். புரிஞ்சா? இதுவும் இழுவிசையின் மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும்? f க்கு சமமா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ f is equal to t. ஓகே, இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இது ஏற்படுத்தும் கோணம் சொல்லிட்டாங்க தீட்டா. அதே மாதிரி ரெண்டு கூறு இருக்கும். ஸோ இது கிடைத்தல கூறு, இது செங்குத்து கூறு. அதே மாதிரி இது ஏற்படுத்தும் கோணம் ஒன்று கிடைத்தல கூறு, இது செங்குத்து கூறு, இது செங்குத்து. அப்படின்னா இது தீட்டானா இது என்னவா இருக்கும்? cos sin θ. இது தீட்டா, இது என்னவா இருக்கும்? f cos θ அடுத்துள்ள பக்கம். அதே மாதிரி இது தீட்டானா இது என்னவா இருக்கும்? f cos θ. புரியுதா? ரெண்டும் f cos θ மேல நோக்கி இருக்கும். அப்படின்னா இது என்னவா இருக்கும்? f sin θ. இது மேல இருக்கும் f sin θ. சோ ரெண்டு ஃபோர்ஸும் சேமா இருக்கனால இது இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா மேல் நோக்கி விசை கீழ் நோக்கி விசை சமப்படுத்திடும். அப்படின்னா சோ ரெண்டும் f cos θ என்ன சொல்லலாம்? 2f cos θ is equal to என்ன இருக்கும்? mg. இல்லையா? சோ என்ன மதிப்பு கால்குலேட் பண்ணனும்? f ஓட மதிப்பு கால்குலேட் பண்ணனும். f is equal என்ன சொல்லலாம்? mg divided by 2 cos θ. That's it. இப்போ f க்கும் θ க்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். ஓகே, சோ f டைரக்ட் ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன சொல்லலாம்? cos θ சொல்லலாம். இப்போ cos θ வேல்யூ அதிகமாச்சுனா f ஓட வேல்யூ கம்மியாகும். இல்லையா? சோ பட் எனக்கு தீட்டாவோட ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ cos θ எப்படி எழுதலாம்? நான் பார்த்தோம்னா 1 minus θ square divided by 2. So 1 minus θ square divided by 2. இப்போ தீட்டாவோட வேல்யூ அதிகமாகும். சோ தீட்டாவோட வேல்யூ அதிகமாச்சு அப்படின்னா 1 minus தீட்டாவோட வேல்யூ அதிகமாச்சுனா 2 minus 3 minus 4. அப்படின்னா தீட்டா cos θவோட வேல்யூ என்னாகும்? கம்மியாகும். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1 minus இருக்கு. ஓகே, சோ தீட்டாவோட வேல்யூ அதிகமாச்சு அப்படின்னா cos θவோட வேல்யூ என்னாகும்? கம்மியாகும். வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சா? once cos θவோட வேல்யூ கம்மியாச்சு அப்படின்னா f ஓட வேல்யூ என்னாகும்? அதிகமாகும். So very important point. புரியுதா? So இது very important. ஓகே, இப்போ cos θவோட மதிப்பை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ என்ன வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இப்போ cos θ இது தீட்டா பாருங்க. சோ இது என்ன சொல்லிடலாம்? சரி, இது தீட்டா. ஓகே, சோ இது தீட்டா. சோ இந்த ஹைட் என்ன சொல்லிடலாம்? ஹைட் சொல்லிடலாம் இல்லையா? சோ இங்க இருந்து இது வரைக்கும் ஹைட். அதே மாதிரி இது தூரம் என்ன சொல்லிடலாம்? இங்க இருக்க தூரம். சோ இது d டோட்டல். அப்படின்னா எனக்கு எக்ஸாக்ட்டா வேணும் ஆஃப் d by 2. ஓகே, சோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? தீட்டா cos θ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? cos θ is equal to, ஓகே, சோ என்ன சொல்லலாம்? அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா, சோ இப்போ கர்ணம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த இடத்துல சோ x square is equal to h square. பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா d square divided by, ஓகே, cos θங்கிறது என்ன கிடைச்சிரும்? h divided by d square ங்கிறது. சோ இத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இல்லையா? under root h square plus d square divided by 4. சோ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைச்சிரும்? f is equal to g divided by 2 into cos θவோட வேல்யூ h divided by, சோ இதனால போச்சுனா h square divided by h square plus d square divided by 4. புரிஞ்சுதா? சோ எப்படி கால்குலேட் பண்ணனும்னு சொல்லிட்டு. சோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 7th one. நான் ரெண்டு பொருள் எடுத்துட்டேன். பொருள் A அதோட நிறை கேபிட்டல் M, பொருள் B அதோட நிறை ஸ்மால் m. சோ இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், சோ A க்கும் B க்கும்
பிக்கும் இடைப்பட்ட செங்குத்து விசை கால்குலேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அதை என்ன வச்சுட்டா இந்த ரெண்டு பொருளுக்கும் இடைப்பட்ட விசை N1 ஓகே கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி ஏக்கும் அதாவது ஏவின் மீது இந்த பரப்பில் ஏற்படுத்தும் விசை நான் கால்குலேட் பண்ணணும். ஏக்கும் பரப்பிற்கும் இடைப்பட்ட செங்குத்து விசை. ஸோ இதை என்ன சொல்லிட்டேன் இந்த பரப்பு ஓகே இதை N2 சொல்லிட்டேன். ஸோ இந்த N1 மதிப்பையும் N2 மதிப்பையும் நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதுக்கு நான் கணித பொருளின் விசைப்படம் வரையணும். ஃபர்ஸ்ட் ஏ பொருள் எடுத்துட்டேன். ஓகே இந்த பொருளின் மீது செயல்படும் விசை நான் வரையணும். அப்ப நான் பொருளின் நிறை M பொருள் B. அப்ப நான் அதோட பொருளின் எடை என்ன திசையில இருக்கும் ஸ்மால் m into g. ஓகே இப்போ பாருங்க வெரி இம்பார்ட்டன்ட் திங் இது பொருள் A இது பொருள் B. அப்ப நான் இது B வெச்சிருக்க ஒரு பரப்பு. அப்ப நான் இந்த பரப்பு B இன் மீது ஏற்படுத்தும் விசை மேல அப்ப நான் பரப்பு A B இன் மீது ஏற்படுத்தும் விசை எந்த திசையில இருக்கும் அதுக்கு செங்குத்தா இருக்கும். அதோட வேல்யூ புரியுதா? ஓகே இத என்ன சொல்லலாம் N1 mg. சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இரண்டாவது பொருள் எடுத்துட்டேன் பொருள் A அதோட நிறை M. அப்ப நான் இது மீது செயல்படும் விசை என்ன சொல்லலாம் கேபிடல் M into G கீழ் நோக்கி இருக்கும். அதே மாதிரி இந்த பரப்பு A வின் மீது ஏற்படுத்தும் விசை எந்த திசையில இருக்கும் பரப்புக்கு செங்குத்து என்ன சொல்லலாம் இது N2 இந்த திசையில இருக்கும். அதே மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் பரப்பு வெரி இம்பார்ட்டன்ட் திங் B இன் பரப்பு A வின் மீது ஏற்படுத்தும் விசை. அப்படினா இது B ஓகே இது A இது B. அப்படினா B இன் பரப்பு A வின் மீது ஏற்படுத்தும் விசை இருக்கும் இது பரப்புக்கு செங்குத்து என்ன திசையில இருக்கும் கீழ் நோக்கி. என்ன வேல்யூ N. புரியுதா? சோ இந்த N1 இந்த N1 சமம். ஓகே சோ A வின் மீது B ஏற்படுத்தும் விசையும் B வின் மீது ஏற்படுத்தும் விசையும் சமம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ இப்போ நான் சமப்படுத்துறேன் என்ன கிடைச்சிரும் சோ இது ரெண்டும் கீழ இருக்கு N1 plus small capital MG is equal to N2. so N1 ஓட மதிப்பு எனக்கு தெரியும் சோ என்னது so small mg capital MG is equal to N2. so N2 வேணும் அப்படினா நான் என்ன சொல்லலாம் G into capital M small. அப்படினா very important thing M1 M2 நான் கூட்டுறேன் அப்படினா so பரப்பு செலுத்தும் விசை எதுக்கு சமமா இருக்கும் மொத்த எடைக்கு சமமா இருக்கும். புரியுதா? சோ எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துட்டேன் அப்படினா இத வச்சு ப்ராப்ளம் பார்க்கலாம். 81 இப்போ நான் இங்க 5 kg எடுத்துட்டேன் அப்படினா இது 3 kg. ஓகே சோ இப்போ இந்த பரப்பு ஓகே வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பரப்பு இந்த பொருளின் மீது செயல்படுத்தும் விசை எடுக்கும் செங்குத்து விசை எப்படி இருக்கும் மேல் நோக்கி இருக்கும். என்ன வேல்யூ இருக்கும் n is equal to இந்த மொத்த எடை சோ 5 plus 3 into g. சோ என்ன கிடைக்கும் 80 நியூட்டன். புரியுதா? அதான் இங்க கொடுத்திருக்கோம். ஓகே வெரி இம்பார்ட்டன்ட். சேம் இப்போ இது N1 எடுத்துட்டா அப்படினா A க்கும் 3 kg க்கும் 5 kg க்கும் இடைப்பட்ட செங்குத்து விசை N1 எடுத்துட்டா N1 நான் கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இதோட வெயிட் கீழ இருக்கும். சோ 3g பரப்பு A B இன் மீது ஏற்படுத்தும் விசை எந்த திசையில இருக்கும் மேல் நோக்கி N1. அப்ப N1 ங்கிறது என்ன அப்படினா 30 மீட்டர். புரியுதா? இதுதான் ஐடியா. சோ இங்க N ஓட மதிப்பு பரப்பு இந்த பரப்பு ஏற்படுத்தும் டோட்டல் மொத்த எடை மீது ஏற்படுத்தும் விசை என்ன இருக்கும் 80 மீட்டர். புரியுதா? எப்படி சால்வ் பண்ணலாம் புரியுதா? ஓகே this very important. நான் 3 மாஸ் கொடுத்துட்டேன். சோ இது 3 kg A இது B இது C இது 3 kg இது 2 kg இது 1 kg. ஓகே சோ C க்கும் B க்கும் இடைப்பட்ட செங்குத்து விசை N1 அதே மாதிரி B க்கும் A க்கும் இடைப்பட்ட செங்குத்து விசை N2 அதே மாதிரி இந்த பரப்பிற்கும் ஓகே சோ இந்த இதுக்கும் இடைப்பட்ட செங்குத்து விசை N3. ஓகே சோ இப்போ N1 N2 N3 கால்குலேட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் இது N3 கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா? N3 ங்கிறது என்ன அப்படினா மொத்த நிறை into ஈர்ப்பு முடுக்கம். சோ எனக்கு மொத்த நிறைங்கிறது என்ன அப்படினா 3 plus 2 plus 1 6 into g என்ன கிடைச்சிரும் 60 நியூட்டன். சோ என்ன ஐடியா இந்த ஐடியா. ஓகே சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ N2 எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதுக்கு தனித்த பொருளின் விசைப்படம் வரையணும். அப்படினா B க்கும் A க்கும் இடைப்பட்ட செங்குத்து விசை வரையணும். அப்படினா இது B 2 kg வேணா இதுக்கு மேல என்ன விசை செயல்படும் பார்க்கலாம். 2 kg இருக்குனா இதோட எடை 2g. ஓகே இப்போ இது A ஓகே இது பரப்பு A பரப்பு B இன் மீது ஏற்படுத்தும் விசை என்ன திசையில இருக்கும் மேல் நோக்கி இல்லையா பரப்புக்கு செங்குத்து. அப்ப நான் என்ன சொன்னோம் N2.
புரியுதா? அதே மாதிரி இங்க பாருங்க. சோ பரப்பு C ஓகே B இன் மீது ஏற்படுத்தும் விசை, ஏன்னா பரப்பு மேல இருக்கு, C மேல இருக்கு, அந்த பரப்பு B இன் மீது ஏற்படுத்தும் விசை எப்படி இருக்கும்? N1 கீழ் நோக்கி இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ C எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே, இது மேல என்ன விசை ஆக்ட் ஆகும்? இப்போ 1 kg இருக்கனால இதோட எடை 1g. ஓகே, அதே மாதிரி பரப்பு B C இன் மீது ஏற்படுத்தும் விசை. சோ இது பரப்பு B, இங்க பொருள் B வச்சிருக்கேன், பரப்புக்கு செங்குத்து இருக்கும், எந்த திசையில் இருக்கும்? இது N1. புரியுதா? சோ அப்ப N1 ஓட மதிப்பு என்ன சொல்லிடலாம்? N1 is equal to 1g. ஓகே, சோ வேல்யூ 10 நியூட்டன். சோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் நீங்க. சோ N2 is equal to N1 plus 20. சோ N1 ங்கிறது 10, N1 ங்கிறது 10, நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா 30. சோ N2. புரியுதா? சோ இப்போ N2 ஓட வேல்யூ 30 நியூட்டன், N1 ஓட 10 நியூட்டன், N3 ஓட 60 நியூட்டன். புரியுதா? சோ எப்படி சால்வ் பண்றது சொல்லிட்டு வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வரைக்கும் நியூட்டன் முதல் விதினா என்ன, நியூட்டன் முதல் விதியோட பயன்பாடுகள் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நியூட்டன் இரண்டாம் விதி என்ன, நியூட்டன் இரண்டாம் விதியை எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தி சேனல். ஓகே, சோ தேங்க் யூ.